வணக்கம். மனநலம், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இவங்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? இவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு என்னவாகும்? இதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய மிகப்பெரிய கவலையாகவும் கனவாகவும் இருக்கும். கவலையே பட வேண்டாம். தேசிய மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் 2016 வந்ததுக்கு அப்புறமா மத்திய தேர்வு வாரியம் CBSE வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இரண்டும் சேர்ந்து முக்கியமான 2 அரசாணைகளை வெளியிட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பட்டய படிப்பு பொதுத் தேர்வுகள் எழுதக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அது பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு அல்லது மன வளர்ச்சி குறைபாடு, என்ன விதமான உடல் அல்லது மனம் சார்ந்த குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தேர்வு எழுதுவதற்குன்னு முக்கியமாக சில சலுகைகளை வழிவகுத்து அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான சில சலுகைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மன சார்ந்த பிரச்சனைகள் உள்ள குழந்தைகள் அனைவரும் தேர்வு எழுதும் பொழுது தேர்வு எழுதுவதற்கு கூடுதலாக 1 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அடுத்து, கணித தேர்வு எழுதும் பொழுது கால்குலேட்டர் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அடுத்து, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் கணித தேர்வு அல்லது அறிவியல் சார்ந்த தேர்வு எழுதும் பொழுது கிளார்க் அட்டவணைன்னு சொல்லக்கூடிய லாக் புக் பயன்படுத்திக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் மாணவர்களும் தரைத்தளத்தில் தேர்வு எழுதுவதற்கு இந்த அரசாணை வழிவகை செய்கிறது. அது அல்லாது கற்றல் குறைபாடு, அதாவது வாசிப்பு திறன் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய டிஸ்லெக்சியா, ரைட்டிங் டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய டிஸ்கிராஃபியா குழந்தைங்களுக்கு ஸ்கிரைப் அசிஸ்டண்ட் அண்ட் ரீடர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான சலுகைகள் வழங்கப்படுகிறது. அதாவது ஸ்கிரைப் அசிஸ்டண்ட் என்னன்னா, நான் பரீட்சை எழுதுவேன், நான் கேள்விக்கான விடையை நான் சொல்ல இன்னொருத்தர் அதை எழுதுவாங்க. அதன் மூலியமாக அவங்க தேர்வில் வெற்றி பெற்று பரீட்சையில் வெல்லலாம். ரீடர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வாசிப்பு திறனே கம்மியாக இருக்கும் பொழுது என்ன கேள்விங்கிறத வாசித்து காமிச்சு அதற்கான பதிலை அவங்க சொல்ல எழுதுவதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அடுத்து, இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு மொழி பாடம், அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற குழந்தையாக இருந்தால் தமிழ் லாங்குவேஜிலிருந்து எக்ஸம்ஷன், தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தையாக இருந்தால் இங்கிலீஷ் லாங்குவேஜிலிருந்து எக்ஸம்ஷன் வழங்கப்படுகிறது. இதை தாண்டி ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு, மன வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு ப்ராம்ப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியின் அர்த்தத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்க அந்த கேள்வியவே புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்க அந்த கேள்விக்கான அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ப்ராம்ப்டரை யூஸ் பண்ணி அதன் மூலியமாக அவங்க சொல்லக்கூடிய பதில்களை எழுதி அதன் மூலியமாக அவங்க பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். இதை தாண்டி பள்ளிக்கூடத்தில் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பள்ளிக்கூடத்தில் ட்ராப் அவுட் ஆகிட்டு நேரடியாக டுட்டோரியல் மூலியமாக அல்லது தனித்தேர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் வாயிலாக நேரடியாக 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சலுகைகள் பொருந்தும். ஸோ என் குழந்தை படிக்க முடியாதா அப்படிங்கிற வருத்தத்திலிருந்து என் குழந்தையும் படிக்க முடியும், என் குழந்தையும் அரசின் சலுகைகளை பயன்படுத்தி ஒரு வேலைவாய்ப்பை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க கடமைப்படுறேன். அதுக்கு முக்கியமாக மருத்துவ சான்றிதழ், என் குழந்தைக்கு என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு அரசு பொது மருத்துவரின் வாயிலாக ஒரு மருத்துவ சான்றிதழை பெற்று உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரின் வாயிலாக மாவட்ட கல்வி அதிகாரியை அணுகி இந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான சலுகைகள் வழங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது உங்கள் உரிமை. உங்கள் உரிமையை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை முன்னேற்றுங்கள். நன்றி, வணக்கம்.